பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு காலமாகும். இதன் பெயர் விளக்கம் மற்றும் அதன் சிறப்புகளை கீழே காணலாம். பெயர் காரணம். விரிவாக்கம். பிரதோஷம் என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. இதனை பிரித்தால் பிர என்பது முதலாவது அல்லது முதன்மையான என்று பொருள். தோஷம் என்பது குற்றம் அல்லது பாவம் என்று பொருள். அதாவது தோஷங்களை நீக்கும் காலம் என்பதே இதன் பொருள். மாலை பொழுதில், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னும் பின்னும் உள்ள நேரத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய சகல பாவங்களும் நீங்குவதாக ஐதீகம். பிரதோஷத்தின் வகைகள். பொதுவாக மாதத்திற்கு 2 முறை வளர்பிறை, தேய்பிறை திரையோதசி திதியில் பிரதோஷம் வரும். இதில் சில வகைகள் உண்டு. நித்திய பிரதோஷம், தினமும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரம். பட்ச பிரதோஷம், வளர்பிறை திரையோதசி அன்று வருவது. மாத பிரதோஷம், தேய்பிறை திரையோதசி அன்று வருவது. மகா பிரதோஷம், சனிக்கிழமை அன்று வரும் பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று அழைக்கப்படும். இது மிகவும் சக்தி வாய்ந்தது. வழிபாட்டு முறை. நேரம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. வழிபாடு. நந்தி பகவானுக்கு முதலில் அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெறும். அதன் பிறகே சிவபெருமானுக்கு வழிபாடு நடக்கும். நந்தி வழிபாடு. பிரதோஷ காலத்தில் ஈசனின் வாகனமான நந்தியின் 2 கொம்புகளுக்கு இடையே சிவன் நடனமாடுவதாக கூறப்படுகிறது. எனவே நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசிப்பது பெரும் புண்ணியம் தரும். பலன்கள். மனக்கவலைகள் மற்றும் கடன் தொல்லைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். வேலை மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் அகலும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவனை தரிசிப்பது 1000 சாதாரண நாட்கள் கோயிலுக்கு செல்வதற்கு சமம் என கருதப்படுகிறது. அடுத்த பிரதோஷம் எப்போது வருகிறது அல்லது பிரதோஷ விரதம் இருக்கும் முறை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டுமா?